ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்வதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று சிங்கமுகாசுரன் வதைப்படலம். இப்படலம் தூதர்கள் உரைத்த செய்தி கேட்டு சிங்கமுகாசுரன் வீர மகேந்திரபுரம் செல்லல். சூரபன்மனிடம் சிங்கமுகாசுரன் உரைத்தவை. சூரபன்மனின் அனுமதியுடன் சிங்கமுகாசுரன் போருக்கு செல்லல். அசுரப்படைகள் போருக்கு எழுந்த முறை. சிங்கமுகனின் வருகையை தேவர்கள் முருகப்பெருமானிடம் தெரிவித்தல். வீரபாகு தேவர் சிங்கமுகாசுரனுடன் போரிட செல்லல். இரு பக்கத்து வீரர்களும் போரிடல். பூதர்களுடன் சிங்கமுகாசுரன் போரிட்ட முறைமை. வீரபாகு தேவர் அசுரர்களுடன் போரிடுதல். வீரபாகு தேவரும் சிங்கமுகாசுரனும் போரிட்ட பொழுது அப்பெரும் வீரர்களின் வில்லாற்றலின் மேன்மை. சிங்கமுகாசுரன் மாய பாசத்தால் வீரர்களை உதயமலையில் சேர்த்தல். முருகப்பெருமானுடன் சிங்கமுகாசுரன் போரிடல். அவர் செலுத்திய அம்புகளின் மேன்மை. ஆறுமுகப் பெருமான் சிங்கமுகாசுரன் தலை கைகளை அறுத்து வீசி எறிதல் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. ஒற்றர்கள் விரைந்து ஆசுர நகருக்குள் சென்று சூரவன்மன் கூறியதை கூற அனுமதி பெற்று உள்ளே சென்று சிங்கமுகாசுரனை கண்டு வணங்கி நடந்த அனைத்தையும் விளக்கமாக கூற உடன் புறப்பட்டு வர அழைத்ததை கூறியவுடன் எழுந்து பெரும் படைகளை திரட்டி கொண்டு 1000 மகுடம் அணிந்த சிங்கமுகாசுரன் வான்வழியே சென்றான். இறங்கியதும் அரண்மனைக்குள் சென்று சூரவன்மனின் அவைக்களத்தை அடைந்தான். தமையனின் மலர் போன்ற திருவடிகளை வணங்கி நின்ற தம்பியை சூரவன்மன் பொருத்தமுற தழுவினான். சூரபன்மன் வாடிய முகத்துடன் நடந்த அனைத்தையும் கூறினான். முருகனும் படைகளும் பாடி வீட்டில் தங்கியுள்ளனர். நீ அளவற்ற படைகளுடன் சென்று போரிட்டு முருகனின் வலிமையை அடக்கி திரும்புவாயாக. அதற்காகவே உன்னை இங்கு அழைத்தேன் என்றான் சூரபன்மன். இதை கேட்ட சிங்கமுகாசுரன், முருகனை சிறுவன் என நினைத்தாய். அதனால் விளைந்த விளைவு. இதை தடுக்க முடியாது. எதிரிகளை அழித்து திரும்புகிறேன். முருகனை வெற்றி கொண்டால் உன்னை வந்து காண்பேன். இல்லையேல் எல்லோரும் அழிவர். நீ உன் மனதில் நினைத்தவாறு செயல்படுவாயாக என்றான். சிங்கமுகாசுரன் போருக்கு செல்ல ஆயத்தமானான். மிகுதியான உணவை உண்ணத் தொடங்கினான். 1000 தலைகளிலும் உள்ள நெற்றியில் திருநீற்றை அணிந்தான். அனைத்து வித படைக்கலன்களையும் தாய் தந்த வலிமையான படைக்கலன்களையும் எடுத்துக்கொண்டு போராடைகளை உடுத்தி 10 லட்சம் குதிரைகள் பூட்டப்பட்ட மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரும் தேரில் ஏறினான். 4 வகை படைகளும் லட்சக்கணக்கில் சூழ அரண்மனையிலிருந்து வாயிலை அடைந்தான். இவன் இன்று இறந்திடுவான் என பேரொலிகள் முழங்கின. குதிரைகள் அழுதன. யானைகள் புலம்பின. தேவர்கள் அஞ்சினர். சிங்கமுகாசுரன் போருக்கு வருவதை அறிந்த தேவர்கள் முருகப்பெருமானிடம் பணிந்து வணங்கி, 1000 மண்டத்தையும் வெற்றி கொண்டவன், 1000 யோசனை உயரம் உடையவன், மாயை புரிவதில் வல்லவன், எவராலும் இறக்கச் செய்ய முடியாதவன், சிறப்புடைய 8 மலைகள், 8 யானைகள், 8 நாகங்கள், உலகை தாங்கும் ஆமையை தாங்கியவன், வலிமையான சூலத்தை ஏந்தியவன், 8 திசைகளும் 7 பாதாள உலகங்கள் அனைத்தையும் உண்டு வாழ்பவன், நம் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி அழிக்கக்கூடியவன், ஆசுர நகரத்தில் வாழ்பவன், சூரபன்மனை விட வலிமையானவன். அப்படிப்பட்டவனை எம் தந்தையே, அவனை அழைத்து எங்களை காத்தருள் புரிய வேண்டும் என வேண்டி நின்றனர் தேவர்கள். வாயு தேவனை நோக்கி, தேரை இங்கு கொண்டு வருவாயாக என்று பகர்ந்தார் முருகப்பெருமான். உடன் வீரபாகு தேவர் முன் சென்று, எம் தந்தையே, நான் சென்று போரிடுகிறேன் என்றார். முருகப்பெருமான் புன்னகை செய்து, சிங்கமுகாசுரன் இறப்பதற்காகவே வந்துள்ளான். அவனுடன் போர் புரிய விரும்புகிறாய். நல்லது, உன்னை போருக்கு அனுப்புகிறேன்.
நீ இங்குள்ள படைகளுடன் செல்வாயாக என்று மொழிந்தருளினார். முருகப்பெருமானை வணங்கி படைகள் சூழ ஒப்பற்ற படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு நவசக்தி வீரர்களும் தம் தம் தேரில் ஏறி படைகள் நெருங்கி சூழ்ந்து வர ஆரவாரத்துடன் பல வாத்தியங்கள் ஒலிக்க பூதகணத்தினர் படைத்தலைவர்கள் சூழ கொடிய போர்க்களத்திற்கு சென்றடைந்தனர். இரு பக்கமும் கடும் போர் நடந்தது. சிங்கன் என்ற பூதன் தசமுகன் என்ற அசுரருடன் இருவரும் தண்டாயுதம் கொண்டு போரிட்டனர். தசமுகன் இறந்தான். அனகன் என்ற பூதன் துன்முகன் என்றவனுடன் போரிட்டு அம்புமழை பொழிந்தான். பூதர்கள் மலைகளையும் மரங்களையும் ஆயிரக்கணக்கில் வீசி எறிந்து போரிட்டனர். சிங்கமுகாசுரன் பூதர்களுடன் போரிட்டான். விஷத்தைப் போல வந்து போரிட்டான். அனைவரும் அஞ்சு ஓடினர். அழற்கண்ணன், சுமாலி, தண்டி, லட்சத்தெட்டு வீரர்களும் சிங்கமுகாசுரனுடன் போரிட்டனர். தவத்தால் பெற்ற ஆற்றலின் சிறப்பை அனைவரும் கண்டு வியந்தனர். சிங்கமுகாசுரனின் 100 புதல்வர்களும் அசுரர்களும் வீரபாகு தேவரிடம் கடுமையாக போரிட்டனர். 100 புதல்வர்களும் இறந்தனர். இதைக் கண்ட சிங்கமுகாசுரன் மிகவும் சினந்து பலவாறாக இழிந்து பேசி பலவித ஆயுதங்களை பயன்படுத்தி போரிட்டனர். சிங்கமுகாசுரன் வில்லாற்றலில் மிகவும் வல்லமை உடையவன். அவன் போரிட அண்டங்கள் அதிர்ந்தன. வீரபாகு தேவரின் வில்லாற்றலும் அதைவிட வல்லமை உடையதால் இருவரும் தீவிரமாக போரிட்டனர். சிங்கமுகாசுரன் மாயை பாசத்தால் மாயக்கணையால் வீரபாகு உட்பட அனைத்து வீரர்களையும் கதிரவன் உதயமாகும் உதயமலையில் சேர்ப்பித்தான். மாயக்கணையால் அனைவரும் சிறிது கால அளவு மயங்கினர். உதயமலையிலேயே அனைவரும் இருந்தனர். சிங்கமுகாசுரன் இவர்களின் தலைவன் முருகன் வரவில்லையா போருக்கு என்று கூறி எங்கு உள்ளானவன் என்று கூறி ஏளனமாக பேசினான். ஒற்றர்கள் வந்து முருகன் பாடி வீட்டில் தங்கியுள்ளார் என்றனர். இதை கேட்டு புற்றில் வாழும் பாம்பு போல் ஒளிந்து அஞ்சுகின்றானோ, ஒரு நொடியில் போர் செய்து வென்று போரினை நிறைவு செய்வேன் என்றான் சிங்கமுகாசுரன். முருகப்பெருமானிடம் தேவர்கள் நடந்ததை கூற முருகப்பெருமான் வாயு தேவரை அழைத்து சிங்கமுகாசுரன் எங்குள்ளானோ அங்கு செல்வோம், தேரினை கொண்டு வருவாயாக என்று கூறி அருளினார். அதற்குள் சிங்கமுகன் பூதர்களையும் அவர்களின் படைக்கலன்களையும் உணவாக கருதி மிகுதியாக உண்டான். அனைவரும் வயிற்றுக்குள் சென்று துன்பப்பட்டனர். முருகப்பெருமானும் சிங்கமுகாசுரனும் போரிடுவதை சூரபன்மன் மலைக்கோட்டையிலிருந்து பார்த்து கொண்டு சிங்கமுகனின் ஆற்றலைக் கண்டு மகிழ்ந்தான், பெருமிதம் கொண்டான். அனைத்தையும் அறிந்த முருகப்பெருமான் திருவிளையாடல் செய்ய நடராஜ பெருமானைப் போல் தானே சிங்கமுகன் முன்பு சென்று போரிட எழுந்தருளினார். நான் ஓசை எழுப்பினார். அந்த பேரொளியால் அனைத்து அண்டங்களும் அதிர்ந்தன. இதை கேட்ட சிங்கமுகாசுரன் படைக்கலன்கள் தன் கைகளில் இருந்து நழுவ நிலத்தில் விழுந்தான். 4 வகை படைகளும் கீழே விழுந்தன. பின் தேரில் ஏறி முருகப்பெருமான் முன் சென்று நின்று, அசுரர்களுக்கு தேவர்கள் பகைவர்கள், ஆனால் தாங்கள் எங்களுக்கு பகைவர் அல்ல, ஏன் போருக்கு வந்தீர் என வினவ, எளியவரை வலியவர் தண்டித்தார், அவர்களை தண்டிப்பது எம் கடமை. தேவர்களை சிறையிலிருந்து மீட்கவே யாம் வந்தோம். போருக்கும் அதுதான் காரணம் என்றான். நீ சிறுவன், உன் படைகள் அழிந்தன. திரும்பி சென்றால் உனக்கு நல்லது. இல்லையே. இதை கூறும்போதே ஆறுமுகப் பெருமான் ஒரு அம்பால் அவன் மார்பில் எய்தி அது முதுகு வழியே சென்று வெளிவந்தது. உடலின் உள்ளிருந்த பூதகணத்தினர் புற்றிலிருந்து கரையான் வெளிவருவது போல வெளிவந்தனர். சிங்கமுகாசுரன் தண்டாயுதத்தை வீசி எறிந்தான். முருகப்பெருமான் அம்புகளால் அவன் அனைத்து உறுப்புகளுக்கும் எய்தி அவை குத்தி வெளிவந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பறவை போல் அனைவரும் உள்ளிருந்து வெளிவந்தனர். முருகப்பெருமான் உதயமலையை நோக்கி ஒரு அம்பு எய்தி அங்கிருந்த அனைவரும் வந்து மாயை வலையிலிருந்து விடுபட்டு தூங்கியவர்கள் எழுவது போல் எழுந்தனர். அனைவரும் விழுந்து முருகப்பெருமானின் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கினர். மறுபடியும் பூதப்படையும் அசுரப்படைகளும் போரிட்டனர். முருகப்பெருமான் அம்பு மழை பொழிந்து அசுரர்களை அழித்தார். ஒரு அம்பு கோடியாகி அனைத்து படைக்கருவிகளையும் போரிட்டு அழித்தது. சிங்கமுகாசுரன் மறுபடியும் போரிட வந்தான். அழிக்க திரும்ப திரும்ப தொடர்ந்து போர் புரிந்தான். உன் உயிரின் வரையறை காலம் முடிந்துவிட்டது. யமன் உன் பின்னால் வந்து நின்றுள்ளான். உன்னை கொண்டு விடுவேன் என்றார் முருகப்பெருமான். 2000 மலையை பெயர்த்து வீசி எறிந்தான். ஒரு அம்பால் அது பொடி பொடியானது. 1000 தலைகளுக்கும்
ஒரு அம்பு குறி வைத்து அது விழுந்து மறுபடியும் முளைத்தன. தவத்தால் இவை அனைத்தும் நடந்தன. முருகப்பெருமான் அம்பாள் சிங்கமுகனின் 1000 தலைகளையும் 2000 கைகளையும் பல துண்டுகளாகி பல அண்டங்களில் சிதறி விழுந்தன. முருகப்பெருமானின் வஜ்ராயுதத்தால் மார்பு பிளந்து உயிரை கவர்ந்து முதுகு கிழிந்து துடிதுடித்து இறந்தான் சிங்கமுகாசுரன். வஜ்ராயுதம் அவனை கொன்று கங்கையில் மூழ்கி முருகப்பெருமானின் சிவந்த கைகளில் வந்து சிறப்புடன் விளங்கியது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து போற்றி மலர் மழை தூவி அவர் கருணையை நினைத்து வியந்து மகிழ்ந்தனர். முருகப்பெருமான் தம் படை வீரர்களுடன் பாடி வீட்டுக்கு சென்று தங்கினார். ஒற்றர்கள் சிங்கமுகன் இறந்ததை சூரபன்மனுக்கு தெரிவித்தனர். இதை கேட்ட சூரபன்மன் கண்ணீர் விட்டு கதறி சினந்து நிலத்தில் விழுந்தான். மலைக்கோட்டை மேலிருந்து கண்ணீர் கடலில் விழுந்தான். பலவாறாக புலம்பினான். செஞ்சோற்று கடனையும் ஒரு வயிற்றில் பிறந்த உடன் பிறந்தவர்களின் அனைத்துமாய் எப்பொழுதும் உடன் இருந்த சிங்கமுகாசுரனின் பிரிவினை தாழ முடியாமல் தம்பிகள் மகன்கள் இறந்து தனித்து வறுமையுடையவனாய் வறியவன் போலானான் சூரபன்மன். தானே தன்னை தேற்றிக்கொண்டு சிம்ஹாசனத்தில் அமர்ந்து சினம் கொண்டு நாளை நானே போருக்கு செல்வேன் என தீர்மானித்தான் சூரபன்மன் என்று கூறி சிங்கமுகாசுரன் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் சூரபன்மன் வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமர ஓட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.